மெட்டா ஆட்ஸ் ரன் பண்ற நிறைய பிசினஸ் ஓனர்ஸ் இந்த 4 மிஸ்டேக்க பண்றாங்க. இந்த சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ்னால அவங்களுக்கு குவாலிட்டியான லீட்ஸ் கம்மியாகுது. அது என்ன மிஸ்டேக்ஸ் நான் இந்த வீடியோல சொல்றேன். ஸோ அதுக்கு முன்னாடி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ரிலேட்டடான கண்டென்ட்ஸ் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. This is episode 7 of Earning Money Through Digital Marketing. First one, selecting the wrong campaign objective. இதை சரி பண்ண நம்ம ரன் பண்ணுற மெட்டா ஆட் கேம்பெயினோட மெயின் கோல் என்னன்னு தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி கேம்பெயினை நம்ம சூஸ் பண்ணோம். செகண்ட் ஒன், சூஸிங் ராங் டார்கெட் ஆடியன்ஸ். மெட்டா ஆட்ஸ் ரன் பண்ணுற நிறைய பேர் அவங்களோட டார்கெட் ஆடியன்ஸ் யாருன்னே தெரியாமல் மெட்டா ஆட் ரன் பண்ணுறாங்க. இதனால அவங்க குவாலிட்டியான லீட்ஸ் ரொம்ப கம்மியாகுது. தேர்ட் ஒன், நோ ரீடார்கெட்டிங். நம்மளோட ஆடை மக்களுக்கு திரும்ப திரும்ப பார்க்க மூலியமா அவங்களோட மனசுல ஈஸியா பதியும். ரீடார்கெட்டிங் கன்வர்ஷன்ல மெயினான ரோல் பிளே பண்ணும். அண்ட் ஃபைனலி ஃபோர்த் ஒன், ரொம்ப இம்பார்ட்டன்டானது, நோ அனலைசிங். மெட்டா ஆட்ஸ் ரன் பண்ற முக்காவாசி பேர் அவங்க ரன் பண்ண ஆடை அனலைஸ் பண்றது இல்ல. அப்படி பண்ணாம நம்ம ரன் பண்ண ஆடோட ரிசல்ட்ஸ் அனலைஸ் பண்ணி ரன் பண்ணா நம்மளோட கன்வர்ஷன் ரேட் ரொம்பவே அதிகமா இருக்கும். அண்ட் குவாலிட்டியான லீட்ஸும் கிடைக்க நிறையவே ஹை சான்சஸ் இருக்கு. இந்த மிஸ்டேக்லாம் எப்படி அவாய்ட் பண்றதுன்னு ஒரு பிடிஎஃப் டீட்டெயில்டா கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். அந்த பிடிஎஃப் உங்களுக்கு வேணும்னா என்னை ஃபாலோ பண்ணிட்டு கமெண்ட்ல மிஸ்டேக்குன்னு போடுங்க. நானே அந்த பிடிஎஃப் உங்களுக்கு டிஎம் பண்ணி விடுறேன். பாய்.